ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தேர்ட் டேர்மில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் இருக்க இலக்கணத்தை வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் வேகமாக வரனால நான் வீடியோ வந்து 1 by 1 போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆல்ரெடி நாங்களும் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 4 வகை சொற்கள்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பெயர்ச்சொல்னா பெயரை குறிக்கும் சொல், பாரதி, பள்ளி, காலை. வினைச்சொல்லுனா செயலை குறிப்பது, வா, போ, எழுது, விளையாடு. இடைச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல், தாய், தந்தை, மற்றொருவர், திருக்குறள். உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். எடுத்துக்காட்டு: மாநகரம் சாலச் சிறந்தது. அடுத்த ஹெட்டிங் வந்து பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். இப்போ பொருட்பெயர் மரம், செடி, கொடி அந்த மாதிரி சொல்கிறதான் பொருட்பெயர். இடப்பெயர் அப்படின்னா சென்னை, பள்ளி, பூங்கா அந்த மாதிரி சொல்கிறது. காலம் நிமிடம், நாள், வாரம். சினைப்பெயர் கண், கை, இலை, கிளை. பண்பு பெயர் வட்டம், சதுரம், செவ்வகம் அந்த மாதிரி வடிவங்களை சொல்லும். பண்பு பெயருக்கு இன்னொரு பேர் என்னென்னா குணப்பெயர். ஓகே. தொழிற்பெயர் படித்தல், ஆடுதல், நடத்தல். ஓகே. அடுத்து வந்து இடுகுறி பெயர், காரணப்பெயர். இடுகுறி பெயர்னா மண், மரம், காற்று. இடுகுறி பொது பெயர்னா மரம். இடுகுறி சிறப்பு பெயர்னா மரம்க்கு என்ன கீழே வரும், மாமரம், வாழைமரம் அந்த மாதிரி போகும். காரண பெயர்னா நாற்காலி, 4 கால்கள் இருக்கிற நாற்காலி அந்த மாதிரி காரணப்பெயர். காரணப்பெயரில் வந்து பறவை பொது பெயர். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மரங்கொத்தி அந்த மாதிரி சொல்கிறது காரண சிறப்பு பெயர். அடுத்து வந்து பார்க்க போகிறது அணி இலக்கணம். அணி இலக்கணத்தில் வந்து இயல்பு நெகிழ்ச்சி அணி. இயல்பு நெகிழ்ச்சி அணிக்கு வந்து இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா தன்மை நெகிழ்ச்சி அணி. தோட்டத்தில் மேய்து வெள்ளைப்பசு அந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கவிமணி. அடுத்து பார்க்க போகிறது உயர்வு நெகிழ்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நெகிழ்ச்சி அணி ஆகும். எடுத்துக்காட்டு: குளிர்நீரில் குடித்தால் கூந்தல் அடிக்குமென்று. இந்த பாட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து உயர்வு நெகிழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு ஆகும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அந்த அணி என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 6 சக்கர 100 வண்டி, அழகான ரயில் வண்டி. இது என்ன அணி அப்படின்னு கேட்டால் இயல்பு நெகிழ்ச்சி அணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 6th தேர்ட் டேர்ம் இலக்கணம் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் வந்து 7th ஃபஸ்ட் டேர்மோட இலக்கணத்தை பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாராச்சும் டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பா.